வேட்பாளராக அருமை அண்ணன் என்னுடைய அன்பு சகோதரர் ராஜசீமன் மகேந்திரா அவர்கள் முன்னால் கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நம்முடைய தாமரை சின்னம் ஆவடியில வளர்ச்சிக்காக உங்களிடம் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துவீங்க, வளர்ச்சிக்கான வாய்ப்பு கொடுப்பீங்க. தமிழகத்திலுமே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களோடு கைகோர்த்து தமிழகத்திற்கு தங்கு தடை இல்லாத வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய மாற்றத்திற்காக இந்த கூட்டணி நிற்கும் என்று தமிழக மக்கள் எல்லாம் நம்புகின்றார். தமிழகம் முழுவதுமே தென் தமிழகமாக இருக்கட்டும், டெல்டாவாக இருக்கட்டும், கொங்கு மண்டலமாக இருக்கட்டும், சென்னை பகுதியாக இருக்கட்டும், மத்திய மண்டலமாக இருக்கட்டும், அனைத்திடத்திலும் கூட மக்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். நமக்கு நிச்சயமாக மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் என்பது கோட்டையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியிலிருந்து கீழே வரணும். அதே போல ஆவடியில தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இதில் மிக முக்கியமாக திமுகவுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய இப்போதைக்கு ஆவடியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆவடி நாசர் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் இங்கிருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் எல்லாம் ஒற்றை கருத்தில் இருக்கின்றார்கள். நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் எல்லாம் ஒற்றை கருத்தில் இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நானும் ஆவடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆவடி நாசர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை எல்லாம் உங்ககிட்ட பட்டியல் போடுறேன். நிறைய சாதனை செய்திருக்கின்றார்கள். 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, முதல் சாதனை தன்னுடைய கட்சிக்காரங்களை கல்லால் அடித்தது முதல் சாதனை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அத தொலைக்காட்சியை பார்த்து. 2வது சாதனை, பால் மற்றும் பால் பொருட்களுடைய விலையை பலமுறை உயர்த்தி அதையெல்லாம் மோடி ஐயா தலையின் மீது போட்டது 2வது சாதனை. உயர்த்துவதெல்லாம் இவங்க போட்ட பழியெல்லாம் மத்திய அரசின் மீது. 3வது மிக முக்கியமான சாதனை, பால்வளத்துறையை ஊழல் துறையாக முழுவதும் மாற்றிருக்கக்கூடிய ஒரு சாதனை. 4வது, திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் வைத்ததுதான் சட்டம் என்று தன்னுடைய துறையை தாண்டி மற்ற துறையிலையும் கமிஷன் வாங்கியது 4வது ஒரு சாதனை. கஞ்சா விற்கிறவன், கொலை செய்கிறவன் யாராக இருந்தாலும் கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கொண்டது 4வது சாதனை. திருவள்ளூர் மாவட்டத்தில் எப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடிய ரவுடியாக இருந்தாலும் ஆவடி நாசர் அவர்களோட புகைப்படம். கடைசியாக ஆவடி மாநகராட்சியினுடைய அறிவிக்கப்படாத மேயராக தன்னுடைய மகன் ஆசிம் ராஜாவை இங்க உட்கார வச்சது இன்னொரு சாதனை. இதெல்லாம் பார்த்துதான் பியூஸ புடுங்குற மாதிரி பதவியை புடுங்கி அதன் பிறகு யார் கை காலில் விழுந்து மறுபடியும் கடைசி நேரத்தில் அமைச்சராக நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, எத்தனை போய் 2021 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை போய் சொல்லி உங்களுடைய வாக்குகள் எல்லாம் வாங்கினார்கள். ஆவடியில அரசு பொறியியல் கல்லூரி தொடங்குவோம் என்கின்ற போய், ஆவடியில பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்கின்ற போய், ஐயா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கெல்லாம் தாண்டி ஒருத்தர் தமிழ்நாட்டில் போய் பேசுற ஒருத்தர் இருக்காருன்னா ஆவடி நாசர் தான். அவரை விட அதிகமாக போய் செல்லக்கூடிய எல்லா வாக்குறுதியும் பொய்யாக சொல்லி சொல்லி வாக்குகளை வாங்கி 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக அமைச்சராக இருந்து ஆவடிக்கு எதுவும் செய்யாம கெட்ட பெயரை மட்டுமே வாங்கி கொடுத்தவர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஐயா, நான் கையில் ஒரு போட்டோ கொண்டு வந்திருக்கிறேன், அதை நீங்க பார்க்கணும். நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த போட்டோவை பாருங்க. யாருங்க ஐயா இதெல்லாம்? யாருங்க ஐயா இதெல்லாம்? யாருங்க ஐயா? ஐயா நீங்க பாருங்க, யாருங்க ஐயா? ஐயா பாருங்க, தாய்மார்களே பாருங்க, இந்த போட்டோல எவ்வளவு ஜம்முன்னு போஸ் கொடுத்து எப்படி ஜம்முன்னு நிக்கிறாரு பாருங்க. பாருங்க, இவங்க எல்லாம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொன்ற 3 முக்கிய குற்றவாளிகள். குற்றவாளி 1, குற்றவாளி 2, குற்றவாளி 3. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் எப்படிப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் ஆவடி நாசரன் கிட்ட போட்டோ எடுக்கணும். இப்ப காவல்துறை நண்பர்கள் ரிவர்ஸ் இன்டெலிஜென்ஸ், ஆவடி நாசர் யார் போட்டோ எடுத்திருக்காங்களோ அவங்களை தேடி பிடிங்க, குற்றம் செய்திருப்பாங்க என்கின்ற அளவுக்கு எல்லா குற்றவாளிகிட்டையும் புகைப்படம் எடுத்திருப்பது இவருடைய ஒரு சாதனை. அருமை சொந்தங்களே, சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக யாராவது ஒருத்தர் ஆவடிக்கு ஏதாச்சும் செஞ்சிருப்பார். ஆனா சட்டமன்றத்தில் பேசுறதெல்லாம் பாருங்க,
உதயநிதி ஸ்டாலினை பற்றி ஆவடி நாசர் பேசுகின்றார். முன்னாடி எல்லாம் சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு போனா தோனி கூட்டம் வரும், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட்டம் கூடுது. பாருங்க, இதெல்லாம் நம்முடைய சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய சில பொன் வார்த்தைகள். ஐயா வடிவேலன் ஒரு படத்துல சொல்லுவார், சும்மா உட்கார்றது ரொம்ப கஷ்டம்பா, உட்கார்ந்து பாரு. 5 வருஷமாக சட்டமன்றத்திற்கு போய் ஒரு கேள்வியும் கூட கேட்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா ஆவடி நாசர். தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை செயலகம் அவங்க போட்ட ஆர்டிஐல கொடுத்திருக்கிறாங்க. இனம் 5ஐ பொறுத்தவரை 16வது சட்டமன்ற பேரவையில் ஆவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு நாசர் அவர்கள் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை என்கின்ற ஆர்டிஐ கூட பதில் கொடுத்திருக்கிறார். அப்ப கேள்வியும் கேட்கல. சட்டமன்றத்திற்கு போனதற்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்து பேசுவதற்காக மட்டும்தான் சட்டமன்றத்திற்கு போயிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆவடி நாசர். பொய்யை சொல்லி சொல்லி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம 5 ஆண்டு காலத்தையும் ஓட்டியிருக்கக்கூடிய ஆவடி நாசர் அவர்களுக்கு ஒரு வாக்கை கூட நீங்கள் ஆவடியில் அளிக்க கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுத்து நம்முடைய தாமரை சின்னத்திற்கு வாழ்த்தெடுத்து 4வது பட்டன்ல நம்முடைய ஆவடியில் தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, ஆவடி மக்களுடைய முக்கிய பிரச்சனைகள், சாலைகள் எங்கேயுமே சரியில்லை, பாதாள சாக்கடை திட்டம் சொல்லியும் கூட நிறைவேற்றப்படவில்லை. சட்டமன்றத்தில் இதுவரை ஆவடி தொகுதிக்காக ஒரு முறை கூட சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் திரு நாசர் அவர்கள் வாயை திறக்கல. ராம்நகர்ல அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்ல தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 2 நாள் முன்னாடி தான் ரோட்டே ஓடு போட்டு முடிச்சாங்க. அமைச்சர் தங்கி இருக்கக்கூடிய சாலையில 2 நாளைக்கு முன்னாடி தான் ரோட்டே போட்டிருக்காங்க. நம்ம பக்கம் நீங்க ரோடெல்லாம் மறந்துருங்க ஐயா. போதைப் பொருள் பழக்க வழக்கம் எல்லாம் இந்த பகுதியில கட்டுக்கடங்காமல் செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை போதைப் பொருட்களுடைய தலைநகரமாக, பார்டரிலிருந்து வரக்கூடிய எல்லா போதைப் பொருட்கள் தலைநகரமாக நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தை ஆவடியை மாற்றி வைத்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, அது மட்டுமில்ல, திராவிட முன்னேற்ற அண்ணன் கொடி கொஞ்சம் கீழே இருக்குங்க ஐயா, அண்ணன் கொடி கீழே இருக்குங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கடந்த 5 ஆண்டு காலமாக குற்றவாளிகளுடைய புகலிடமாக அண்ணா அறிவாலயம் இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர் ஞானசேகரன் என்பது உங்களுக்கு தெரியும். அவருடைய மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கிறாங்க, ஒரு பாசம் வாங்கிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் மெம்பராக இருக்கக்கூடிய காலத்துல கேட்ல யாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை போட்டிருந்தால் சோதனை செய்யாம அண்ணா பல்கலைக்கழகத்தில் எல்லா திமுக வண்டியும் அனுபவிக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்த சிசிடிவி கேமராவும் கூட வேலை செய்யல. ஆனா சிண்டிகேட் உறுப்பினராக உதயநிதி ஸ்டாலின் இருந்திருக்கிறார். அதை பயன்படுத்தி உள்ள போய் பாலியல் வன்கொடுமை செய்து அதெல்லாம் வெளியே வந்த பிறகு இவர்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் முட்டுக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ராமாபுரத்தில் ஒரு பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி கண்ணன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பெண் காவலரை பாலியல் சீண்டல் செய்த 129வது வட்ட திமுக இளைஞரை நிர்வாகி பிரவீன் ஏகாம்பரம் ஐயா கீழே மட்டும் விடல, ஏர் ஹோஸ்டஸ் விமானத்துல பாருங்க, இவனுக்கு பொழைச்ச பொழப்புக்கு ஏர் ஹோஸ்டஸ் விமானம் கீழே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு சமீபத்தில் இண்டிகோ விமானத்துல, டெல்லி செல்லக்கூடிய இண்டிகோ விமானத்துல ஒரு திமுகவினுடைய கவுன்சிலர் பிரபாகரன் விமான பணிப்பெண்ணிடம் மிக தவறாக நடந்து அவங்க விமானத்தை இறக்கி பிடிச்சு டெல்லி போலீஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பட்டியல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில மிகப்பெரிய பட்டியல். அடுத்து போதைப் பொருள், யாரு திமுக காரன் போதைப் பொருள் வித்து மாட்டான்னு பாத்தீங்கன்னா சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு திமுக காரன் குவாலிட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வீட்டிலேயே போதைப் பொருள் தயாரித்து மாற்றிய நிர்வாகியினுடைய மகன் கிஷோர், போதை மாத்திரை விற்பனை செய்த திராவிட முன்னேற்ற கழகம் 53வது வட்ட வர்த்தக அமைப்பாளர் பாபு. அடுத்து நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பாருங்க, ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகி புகைப்படத்தை காமிச்சங்க சதீஷ், அருள், ஸ்ரீனிவாசன் 3 பேருமே நேரடியாக அமைச்சர் நாசர் அவர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய 3 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள். அருமை சொந்தங்களே, திருவள்ளூர் சென்னை மாவட்டத்தில் மட்டுமே கோயில் சொத்து அபகரிக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலையை மிரட்டி பணம் வாங்குறாங்க, எம்என்சி நிர்வாகத்தில் மிரட்டி பணம் வாங்குறாங்க. திருவள்ளூர்ல
50 லட்சம் மதிப்பிலான மின் ஒயர்களை திருடிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் ஆண்ட்ரூஸ் ஐயா, நாசர்ல இருந்து ஆரம்பித்து திமுகவுடைய கடைசி நிர்வாகி வரை எல்லோரும் கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, மக்களை சுரண்டுவது, சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கூட கேட்காம 5 ஆண்டு காலத்தையும் இந்த உறுப்பினர் ஓட்டியிருக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை ஒரு முறை யோசித்து பாருங்க. 8008 படுகொலைகள், 2080 கற்பழிப்பு வழக்குகள், 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் மட்டுமே போக்சோ சட்டத்தில் 39,900. இதெல்லாம் ஒரு முறை நினைச்சு பாருங்க. நம்முடைய வாக்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த நேரத்திலும் எப்பொழுதும் நாம் செலுத்தக்கூடாது. அருமை சொந்தங்களே, அதுவும் ஆவடி நாசர் போன்ற ஒரு மோசமான ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு, ஒரு மோசமான அமைச்சருக்கு, ஒரு மோசமான ஒரு வேட்பாளருக்கு உங்களுடைய ஒரு வாக்கை நீங்க செலுத்தக்கூடாது. அன்பு சொந்தங்கள், பாராளுமன்றத்தில் சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடு, உங்களுடைய குரல் எல்லாம் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் விரும்பினார். அதற்காக ஒரு அரசியல் திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தார். தமிழகத்துடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 59 உயர்த்தினார். விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கோ தென்னிந்திய மாநிலத்திற்கோ யாருக்கும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு அந்த மசோதாவை கொண்டு வந்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இணைந்து அந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, ஆவடியில் இருக்கக்கூடிய பெருங்குடி மக்களே, இந்த வாய்ப்பை உங்களுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி அது உங்களுக்கான வாய்ப்பு. எப்படி பாராளுமன்றத்தில் உங்களுக்கு எதிரான இந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களித்தார்களோ, ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க காங்கிரசுக்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். காரணம், உங்களுடைய குரலை நசுக்க முயற்சித்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதும் உங்களுடைய ஒரு வாக்கையும் கூட நீங்கள் கொடுக்க கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சொந்தங்களை, சுட்டரிக்கின்ற சென்னை வெயில், கொளுத்துகின்ற சென்னை வெயில், காலையில் இருந்து நம்முடைய அன்பு வேட்பாளர் மஹிந்த ராஜசிம்ம அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து, தாமரைக்கு ஆதரவு தெரிவித்து கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றனர். இது சாதாரண ஒரு கூட்டம் இல்லைங்க. இந்த வெயில்ல கூட நீங்க நிக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு மாற்றம் வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றீர்கள். எந்த அளவுக்கு ஆவடி நாசர் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தினுடைய வெளிப்பாடு மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. அருமை சொந்தங்களே, நாம் இருப்பது ஒரு குடும்பமாக, ஒரு எல்லா கட்சிகளும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் குடும்பமாக நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வெளியே ஒரு தேங்காய் உடைச்சீங்கன்னா எப்படி சிதறுமோ அது போல திமுகவுடைய கூட்டணி சிதறி கிடக்குது. அக்கா பிரேமலதா விஜயகாந்த் மேடையில் ஏத்துனீங்கன்னா, அக்கா கொஞ்சம் ஸ்டாலின் அண்ணன் பத்தி நல்லா சொல்லுங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அக்கா மைக் எடுத்து, எங்க அண்ணன் நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் பாலியல் வன்கொடுமை, எங்க அண்ணன் நல்லவர் தான், கொஞ்சம் போதை பழக்கம். ஒரு படத்துல விவேக் சொல்லுவார், நான் நல்லவன் தான் எப்ப சரக்கு அடிப்பேன்னா கஞ்சா போடும் போது, எப்ப சரக்கு வாங்குவேன்னா பீடி குடிக்கும் போது. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் பிரேமலதாக்கா சொன்னாங்க. அன்னைக்கு தான் தெரிஞ்சது விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி பிரேமலதாக்கா உடம்புல பூந்திருச்சிருக்கிறது. விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி பிரேமலதாக்கா உடம்புல பூந்து சேலத்துல சொன்ன பிறகு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நான் இன்னைக்கு மேடைக்கு வரல, அப்படியே வாக்கிங் போயிட்டு டீயை குடிச்சுக்கிட்டு அப்படியே நான் பிரச்சாரம் பண்ணிட்டு 21ஆம் தேதி 5 மணி வரைக்கும் அப்படியே முடிச்சேன். அடுத்த நேரத்தை காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்தார். நாங்கள் ஒரே மேடையில் இருக்க மாட்டோம் என்று தெற்கிலே ராகுல் காந்தி, தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியிலே ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில கூட இல்ல. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் பேச்ச மொழிபெயர்த்ததை பாத்தீங்களா? செல்ல பெருந்தகை அவர்கள் மொழிபெயர்த்ததை பாத்தீங்களா? அதை விட மோசமாக ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு கட்சியை என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது. காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் பேசுவது மாநில தலைவருக்கு புரியல, அப்படி எப்படிங்க எப்பங்க நமக்கு புரியும்? நமக்கே புரியல. அதனால காங்கிரஸையும் நீங்கள் நிராகரிக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்முகம், அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, அண்ணே ஒரு ஊழல் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறீங்களே. அதுக்கு சண்முகம் சொல்றாரு, தம்பி அதெல்லாம் நீ பேசக்கூடாது, பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு தான் கூட்டணி வச்சிருக்கோம், ஆனா திமுக பண்ற ஊழலுக்கு நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம். அருமை சொந்தங்களே, இது பாத்தீங்கன்னா ஐயா, ஒரு தேங்காயை உடைச்சிங்கன்னா எப்படி சிதறுமோ அது போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வணக்கம் திராவிட முன்னேற்ற கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சிதறி கிடக்குது. ஆனா திமுக கார பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா, சென்னைக்கு என்னங்கய்யா பண்ணாங்க? 5000 கோடி ரூபாய் மழைநீர் வடிகாலுக்காக கொடுத்து எதுவும் செய்யல. கூவத்தை சுத்தம் பண்ற கலைஞர் கருணாநிதி ஐயா இருக்கும் போது கூவத்தை சுத்தம் பண்றேன்னு அவரு பணம் வாங்கினார். அதை பார்ப்பதற்கு மக்கள் சோதிப்பதற்கு வந்தாங்க. அன்னைக்கு கூவத்தை சுத்தம் பண்ணீங்க பார்க்கலாமான்னு
தம்பி கூவத்துக்குள்ள போயிடாதீங்க, முதலைகள் கடித்து வைத்து விடும்னு அந்த கூவத்தை அப்படியே வச்சிருக்காரு. இன்னைக்கு பையன் பார்த்தாரு, அப்பாதான் கூவத்து பேரு சொன்னாரு, நம்ம அடையாறு பேரு சொல்லுவோம்னு கடந்த 5 ஆண்டுகள்ல அடையாறை சுத்தம் செய்வதற்கு மட்டுமே 3000 கோடி ஆட்டையை போட்டிருக்காங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நாமளே வெயில்ல முடியாம நிக்கிறோம். அன்னைக்கு கமலஹாசன் கிளம்பி நானும் பிரச்சாரம் பண்றேன்னு அவரும் கிளம்பி வந்திருக்காரு. அவரை யாரு வா வாங்கன்னு தமிழ்நாட்டில் கூப்பிட்டாங்க. வந்தோடனே சேகர் பாபு என்ன வண்டியில் ஏத்திக்கிட்டு கமலஹாசன் சொல்றார், ராஜராஜ சோழனை விட அதிக குடமுழுக்கு சேகர் பாபு செஞ்சிருக்கிறார். ஐயா கமல் ஐயா, வாங்கின காசு கூவுனா போதும், எதுக்கு அதிகமா கூவுறீங்க? அவ்வளவுதான் கொடுத்தாங்க உங்களுக்கு, எதுக்கு தேவையில்லாத வேலை? அருமை சொந்தங்களே, இந்த முறை சென்னையில மிக தெளிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவாங்க, எங்க கோட்டை எங்கள் கோட்டை எங்கள் கோட்டை என்று சொல்வார்கள். நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதிலே ஓட்டை போட்டு விட்டீர்கள். அன்பு சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் கூட சென்னையிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. மிக தெளிவாக தெரிகிறது. தமிழகத்தில் இந்த அலை என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கமாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து அமர்வதற்கான எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நம்ம பார்க்கிறோம். அதனால ஒற்றுமையோடு நாளை சாயங்காலம் 5 மணிக்கு பிரச்சாரம் முடிந்தாலும் கூட ஒற்றுமையோடு நாளையும் நாளை மறுநாளும் பூத்துல நாம் செய்யக்கூடிய பணி, பூத்துக்கு வெளியே நம்ம போடக்கூடிய டேபிள், நம்முடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பூத்து ஸ்லிப்பு, அவங்க எல்லாம் வந்து சரியான முறையில 4வது பட்டன ஆவடி சட்டமன்ற தொகுதியில நம்முடைய தாமரைக்கு அவருடைய வாக்குகள் எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, வெயில் இருக்கிறீங்க, அதிக நேரம் உங்களிடம் பேசினால் தவறாக போய்விடும். ஆனால் அண்ணன் அவர்களுடைய வெற்றி விழாவில் சாயந்தரமா ரொம்ப நேரம் நம்ம பேசும், ஆவடியினுடைய வளர்ச்சி, ஆவடியினுடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். ஐயா நம்மோடு இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர் அண்ணன் அலெக்சாண்டர் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன், மாநில சிறுபான்மையினுடைய மாநில செயலர் அருமையண்ணன் அப்துல் ரஹீம் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் வந்திருக்கின்றார்கள், மாவட்ட செயலர் அனந்த் கிருஷ்ணன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர் லக்கி முருகன் அவர்கள், புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் பிரீஸ் பன்னீர் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் மனோகரன் அவர்கள், தமிழ்நாடு பிஎஸ்பி மாவட்ட இணைச் செயலாளர் தேவா அவர்கள், புதிய நீதி கட்சி மாவட்ட செயலாளர் மணி அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்கள், ஆவடி சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் மா வெங்கடேஷ் அவர்கள், இணை பொறுப்பாளர் அண்ணன் பாஸ்கர் அவர்கள், பிஜேபியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் கரத்தே சங்கீதா, குப்பன், மணிகண்டன், ஜெயகணேசன், முல்லை நாணவேல், முருகன், கேஜி பாலாஜி, சந்தோஷ் பேரா அவர்கள், இந்த பகுதியினுடைய மண்டல் தலைவர் அருமையாளர் வினோத்குமார் அவர்கள், எல்லா நம்முடைய தாமரையினுடைய சொந்தங்கள் எல்லா பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க. அக்கா நதியா ஸ்ரீனிவாசன் அவங்களை பார்த்தேன், மகளிர் அணி சார்பாக வந்திருக்கின்றார்கள், இளைஞர் அணி சார்பாக எல்லாம் இருக்கிறீங்க. ஐயா கிட்ட கொண்டு வந்துட்டீங்க, வெற்றியை தொட்டுட்டீங்க, வெற்றியை முத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் 2 நாட்கள் சரியாக பணி செய்து இந்த ஆவடி நாசர் அவர்கள் எந்த காரணத்திற்கும் திரும்ப ஆவடியில எந்த பொறுக்கும் வராதவாறு உங்களுடைய வாக்கு நீங்கள் செலுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களே, தலைவர்களே, மிக சிறப்பாக நம்முடைய தாமரையை ஆவடியில நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக நன்றி தெரிவித்து, கூட்டணி கட்சியினுடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து, அருமை சொந்தங்களே, மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய சின்னம் தாமரை, தாமரை, தாமரை 4வது பட்டன்ல இருக்கு. ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, இந்த இனிய விழாவில், இனிய நேரத்தில் அருமைக்கா வரலட்சுமி அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய செயலராக இருக்கிறார். இந்த அற்புதமான குழந்தைக்கு பெயர் சூட்டக்கூடிய விழா தந்தை செந்தில்குமார் அவர்கள், தாய் வரலட்சுமி அவர்கள். இன்னைக்கு நாம சத்தியம் பேசிக் கொண்டிருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு சத்தியன் என்கின்ற பெயரை நாம் சூட்டுகின்றோம். சத்தியம், சத்தியம் பேசக்கூடியவராக பாரத அன்னையின் புகழ், பாரத அன்னையின் புகழ், பாரத அன்னையின் புகழ், பாரத அன்னையின் புகழ், பாரத அன்னையின் புகழ். நமது சின்னம், நம்பிக்கையின் சின்னம், அண்ணாமலை அண்ணனின் சின்னம், எங்கும்